ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. அண்ணாமலையுடைய சொத்து பட்டியல் இந்த மாதிரி சம்பந்தமான டேட்டாஸ்லாம் வந்து வெளியே லீக் ஆச்சு. இல்லை அதுக்கு முன்னாடி ஏதாவது ரொம்ப ஏழையா இருந்தாரோ? அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு அதுக்கு முன்னாடி ஏழையா சார்? இதை விட அதிகமாக சொத்து வரும். உன்னால வாங்க முடியலன்னா போய் முட்டிக்க எங்கேயாவது. உனக்கு ஆக்க தெரியல, உன் குடும்பம் நடுத்தெருவில் நிற்குதுன்னா உன் பிரச்சனையா? அது எங்க பிரச்சனை கிடையாது. அப்ப பாஜகவுல நீ பிச்சைக்காரன், பேசுறவன் நீ பிச்சைக்காரன், அது உன் பிரச்சனை, எங்க பிரச்சனை கிடையாது. ஐடி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்றோம், பேங்க்குக்கு போங்க, எடுங்க, காட்டுங்க. இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு 100 கோடி ரூபாய் வந்திருக்கு, காட்டுங்க, நான் ஆன்சர் பண்றேன். அந்த அளவுக்கு ஒரு எத்திக்கல் லைஃப் வாழக்கூடியவங்க நாங்க காசு சம்பாதிக்கிறது தான் ஒரு எண்ணம் நாங்க வச்சிருந்தோம்னா டி நகர்ல ஹபிபுல்லா ரோட்ல ஒரு பில்டிங் மிச்சம் இருந்திருக்காது. ஒயிட்டா நாங்க வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கணும், அதுல கூட உங்களுக்கு பிரச்சனைனா எனக்கு தெரியல. அப்ப நீங்க கேள்வி கேட்க வேண்டியது முதல்வரை, உதயநிதியை, அவங்க குடும்பத்தை. அண்ணாமலை விலகிறதுக்கும் முதல்வர் குடும்பத்துக்கு என்ன சார் சம்பந்தம்? நீங்களும் விஜய் சொல்ற மாதிரி திமுக தான் காரணமா இதுக்கும்? நாங்க கட்டியிருக்கக்கூடிய வாட்சிக்கு இவ்வளோ பில்லு கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்கன்னு சொன்னீங்களே. திமுக முதலமைச்சர் கட்டியிருக்கிறாரு, உதயநிதி கட்டியிருக்கக்கூடிய வாட்சிக்கெல்லாம் யாராவது பில்லு கேட்டீங்களா? என்ன அநியாயம் இது தமிழ்நாட்டில்? அப்ப நான் நினைச்சேன் ஒருவேளை அண்ணாமலை அவர்கள் தான் முதலமைச்சரோ. இங்க முதலமைச்சர் அரசாங்க பதவியில் இருக்கிறாரு, ஒரு மிகப்பெரிய கார்ல போறாரு. எப்படி சார் போறீங்க? யாரும் கேள்வி கேட்க மாட்டீங்க. அது திமுகவோ எந்த கட்சியோங்க. ஒரு குடும்பம் ஒரு நாட்டை கவர்ன் பண்ணக்கூடாது, ரன் பண்ணக்கூடாது, இயக்கக்கூடாது. அது ஏன்னா ரொம்ப தவறான இடத்துல போய் முடியும். தமிழ்நாட்டில் திமுக தொடரக்கூடாது, அதை ஓப்பனா சொல்லிருங்க. அதுதான் இப்ப இவ்வளவு நேரம் அதுதானே சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு வேற என்ன சொல்ல போறேன்? அவங்க இருக்க தொடரக்கூடாது இல்ல சார், அந்த கட்சியே இருக்கக்கூடாது, தீய சக்தி. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அடையாளம் கொடுத்தது இந்த இந்துத்துவா, அடையாளம் கொடுத்தது பாஜக. இந்த பாஜகவே இந்துத்துவாவை வைத்து பாஜகவோ இந்துத்துவாவோ ஆர்எஸ்எஸ்ஓ. நான் அழுகிறதுக்கு ஒரு இடம் இருக்கு, ஒத்தொத்தருக்கு ஒன்று இருக்கு இல்லையா? பட் அங்கே போய் நான் வந்து இது பண்ணும் பொழுது என்ன இப்படி நடக்குது, அப்படி நடக்குதுன்னு சொல்லி சொல்லும் பொழுது என்ன அவர் குடும்பத்தில் ஒருத்தரை பார்ப்பாரு, நான் அவரை என் குடும்பமாகவே பார்ப்பேன். அவர் நடக்காத ரோடு கிடையாது, அவர் போகாத ஊரு கிடையாது, அவர் பேசாத மக்கள் கிடையாது. ஒரு அரசியல் கட்சி தலைவர் இது வரைக்கும் 234 தொகுதியில் போனதா சரித்திரமே கிடையாது தமிழக வரலாற்றிலேயே. உண்மையிலேயே கலைஞர் கருணாநிதி அவர்களோ, புரட்சி தலைவி அவர்களோ, புரட்சி தலைவர் அவர்களோ, பேரறிஞர் அண்ணா அவர்களோ, காமராஜர் அவர்களோ உயிரோடு இருந்திருந்தாங்கன்னா இவர் தான் என்னுடைய வாரிசுன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. எந்த அழுத்தம் யார் கொடுத்தாலும் சரிதான். அரசியலில் எல்லா இடத்துலையும் எல்லா அழுத்தங்கள் இருக்கும், ப்ளஷர் இருக்கும், ப்ரெஷர் இருக்கும், எல்லாமே இருக்கும். யூ நீட் டு ஹேவ் தட் திக் ஸ்கின். மேடம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க? திஸ் இஸ் எ பிளடி ரேட் ரேஸ். பிடி வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். பாஜகவை சேர்ந்த அமர் பிரசாத் ரெட்டி நம்முடன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். வணக்கம். பாஜகவுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவருக்கு என்ன ஆச்சு? ஏன் திடீர்னு வந்து இந்த முடிவு எடுக்கிறாரு? ஒரு சட்டமன்ற தேர்தல் பொறுப்பாளராக இத்தனை மாவட்டங்களுக்கு ஒரு பொறுப்பாளராக தலைமை நியமிக்குது. அந்த தலைமை ஒரு பர்சனல் ரீசனுக்காக சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து பத்திரிகையாளர் மத்தியில் ஒரு ஓப்பனாக சொல்லிட்டாரு, என்னுடைய தந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு. அதையும் மீறி நிறைய விஷயங்கள் வந்து விவாதமாக விமர்சனமாக தொடர்ந்து இப்போ செய்திகளில் ஊடகங்களில் வந்துட்டு இருக்கு. அதுக்கு இன்னைக்கு இரவே டிபேட்டில் வந்து ஒரு தலைப்பு வச்சுட்டாங்க, அண்ணாமலை புதிய கட்சியா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணாமலைக்கு எதிராக பாஜகவில் சதி நடக்குதா? அண்ணாமலை அண்ணனுக்கு எதிராக சதி நடக்குதுன்னா அவருக்கு வந்து ஜாப் அலாட்மெண்ட்டே இல்லாமல் இருந்திருக்கணும். ஜாப் அலாட்மெண்ட் இருக்குது, கான்ஸ்டன்சிஸ் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சிக்கணும், அவங்களுடைய ஃபாதருக்கு வந்து உடம்பு சரியில்லை. இதுக்கு முன்னாடி அவங்க மதருக்கும் உடம்பு சரியில்லாமல் இருந்தது. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, அது ஒரு ரீசனாக வந்து ஏற்றுக்கிறாங்க எல்லாருமே. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து அண்ணாமலையுடைய சொத்து பட்டியல் இந்த மாதிரி சம்பந்தமான டேட்டாஸ்லாம் வந்து வெளியே லீக் ஆச்சு. ஸோ அதற்கும் இதற்கும் என்ன தொடர்புங்கிற ஒரு விஷயம். அதுக்கு முன்னாடி ஏதாவது ரொம்ப ஏழையாக இருந்தாரோ? அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு அதுக்கு முன்னாடி ஏழையா? ஒன்றும் சாப்பிட்றதுக்கே வழி இல்லாமல் அப்படி ஏதாவது சொன்னாரா அவர் எங்கேயாவது? சொல்லுங்க. அவங்க அப்பா வந்து பெரிய விவசாயினா ஏழையா? விவசாயம் இப்போ எங்கள் மாமனார் 100 ஏக்கர் விவசாயம் பண்ணுறாரு, ஏழையா? எங்கேயுமே அது மாதிரி சொன்னது கிடையாது அவர். நான் ஏழை, ஒரு வேளை கூட என்னால் சாப்பிட முடியாமல் இருந்ததில்லை அப்படிங்கிற சொல்லியிருக்காரா? சொல்லுங்க. இல்லையே, அப்படி யாருமே இல்லையே. அவர் அதுக்கு முன்னாடி அப்படி எங்கேயும் கிளைம் பண்ணலையே. இப்போ இப்போ வந்து இப்போ ப்ராப்பர்ட்டி வாங்குறது தப்பு அப்படின்னா அப்போ நாங்கள் எப்படி வந்து வாழ்றது? எனக்கு புரியல. எங்கள் குடும்பங்களுக்கு என்ன செக்யூரிட்டி இருக்கிறவங்களே விமர்சனம் செய்கிறாங்களே. எத்தனை பேர் விமர்சனம் செஞ்சுருக்காங்க? நீங்கள் பார்க்காம இருக்க மாட்டீங்க எல்லா வீடியோ. இது எந்த விமர்சனம் யார் செஞ்சாலுமே நாங்கள் சம்பாதிச்சு வாங்குறோம்.
நாங்க அரசியல் பதவி இது அரசாங்க பதவியில இருக்கோமா? எங்களுக்கு யாராவது இது கொடுப்பாங்களா? கரப்ஷன் நாங்க ஆக முடியுமா? சார் அவர் ஐஏஎம் கிராஜுவேட்டுங்க. இன்னைக்கு நான் சும்மா சிம்பிளா சொல்றேன், ஐஏஎம் கிராஜுவேட்ஸ், ஐபிஎஸ் படிச்சவங்க, இந்த மாதிரி விஆர்எஸ் கொடுத்தவங்க யாராவது நீங்க எடுத்து பாருங்க, குறைஞ்சது மாதத்துக்கு 70 to 80 லட்சம் ரூபாய் சம்பளம் மாசத்துக்கு. எனி கார்பரேட் இப்போ வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 10 to 11 கோடி ரூபாய் சம்பளம் கிடைக்கும் எனக்கு. அதை விட கம்மியாக தானே நாங்கள் சம்பாதிச்சுட்டு இருக்கோம். எங்களால் முழு நேரம் பிசினஸ்ல ஈடுபாடு இல்லையே எங்களுக்கு. சார் நானே அரசியல் வர்றதுக்கு முன்னாடி 120 பேர் என்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க சைபர் செக்யூரிட்டி ஃபார்ம்ல மவுண்ட் ரோட்ல. இன்னைக்கு 4-5 பேர் தான் வேலை செய்யறாங்க. என்ன பண்ண முடியும்? இப்ப அதுல வர சம்பாதியம் எடுத்து நாங்க ஒயிட்டா டிக்ளேர் பண்றோம், ஒயிட்டா நாங்க வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கணும், அதுல கூட உங்களுக்கு பிரச்சனைனா எனக்கு தெரியல. அப்ப நீங்க கேள்வி கேட்க வேண்டியது முதல்வரை, உதயநிதியை, அவங்க குடும்பத்தை. நீங்க அவங்கள கேட்க மாட்டேன்றீங்க, எங்களே நீங்க சொத்து வாங்கணும். அண்ணாமலை விலகிறதுக்கும் முதல்வர் குடும்பத்துக்கு என்ன சார் சம்பந்தம்? நீங்களும் விஜய் சொல்ற மாதிரி திமுக தான் காரணமா இதுக்கும்? இல்லையே, நீங்க கேள்வி கேட்கணும்ன்ற அங்கதான் நீங்க கேட்கணுமே தவிர எங்களை கேள்வி கேட்டு என்ன ராஜா? குற்றச்சாட்டு வைக்கிறது பாஜகவை சேர்ந்தவர்கள் யாரும் வைக்கல. பாஜக யார் வச்சாங்க சார்? எத்தனையோ வீடியோக்கள் வந்திருக்கு, நான் பார்க்கவே இல்லை. எத்தனையோ பாஜகவுடைய ஆதரவாளருக்கு பாஜக ஆதரவாளர் அண்ணாமலைக்கு இவ்வளவு சொத்தா அப்படிங்கிற ஒரு டீடைல்ஸ் வெளியிட்டதே அவங்க தானே சார்? சார் இதை விட அதிகமா சொத்து வரும். உன்னால வாங்க முடியலன்னா போய் முட்டிக்க எங்கேயாவது. உனக்கு திறமை இல்லை, உன் குடும்பத்தை பார்த்துக்க முடியல, நாங்க அப்படி பிச்சை எடுக்கணும்னு நீ நினைக்க கூடாது. இவ்வளவு படிப்பு படிச்சுட்டு இவ்வளவு தூரம் இருந்துட்டு நாங்க என்ன பண்ணணும்? கோமணம் கட்டி சுத்தரமா? நாங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? நீங்க தெரியாம கேட்கற தம்பி, என்ன எதிர்பார்க்கறாங்க? பேசுறவங்க யாரா வேணாலும் இருக்கட்டுமே, ஒரு நிலையில இருந்து இன்னொரு நிலை போகணுமா வேண்டாமா? இந்த பிச்சை எடுக்கணுமா நாங்க? அதுக்கு இப்ப அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அடையாளம் கொடுத்தது இந்த இந்துத்துவா, அடையாளம் கொடுத்தது பாஜக. இந்த பாஜகவை இந்துத்துவாவை வைத்து பாஜகவோ இந்துத்துவாவோ ஆர்எஸ்எஸ்ஓ ஒரு கேள்வி எங்களுடைய சம்பாத்தியத்தை எழுப்பாது. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் நாங்க அதிகமா படிச்சிருக்கிறோம். சார் இன்னைக்கு நான் ஒரு கன்சல்டன்ட் ஒரு கார்பரேட்டுக்கு போனோம்னா 1 கோடி ரூபாய் கொடுப்பாங்க. நீங்க எங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன உதயநிதி மாதிரி வந்து டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? எங்களுது சார் ஐ பாஸ்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன் இன் அண்ணா யூனிவர்சிட்டி. தமிழ்நாடு டாப் காலேஜில் படிச்சிருக்கேன், ஆர்எம்கேல. உதயநிதி மாதிரி மார்க் ஷீட் வெளியே போட முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? எங்களுடைய நான் காலேஜில் படிக்கும்போது டிசிஎஸ்ல பிளேஸ் ஆனவன். அப்புறம் நாங்க அப்படி சம்பாதிக்காம எப்படி சார்? அப்புறம் இப்ப எங்க குழந்தை நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கணும்னு நினைக்கணுமா வேண்டாமா? அப்ப அதுக்கு ஃபீஸ் கட்டணுமா வேண்டாமா? நீ இப்படிதான் இருக்கணும். நீ எப்படி டிசைட் பண்ணுவ? அந்த அடையாளம்ங்கிறது பாஜகவுக்கு வந்து அதுக்கு முன்னாடி எப்படி தெரியும் உங்களுக்கு? பாஜகவுக்கு வந்த அப்புறமா தான் இந்த வருமானம். அதுக்கு முன்னாடி அவர் என்ன கட்சியில யாராவது தலைவர்கள் சொல்லியிருக்காங்களா? சொல்ல பாஜகவின் அடையாளம் மூலமா தான் அண்ணாமலை வந்து வருமானம் ஈட்டணும்னு அவசியம் இல்லைங்கிறீங்களா? தேவையே கிடையாது, தேவையே கிடையாது சார். சார் அவர் ஒரு மணி நேரம் கொடுத்தாருன்னா சென்செக்ஸ்ல ஷேர் மார்க்கெட்ல இல் மேக் வெரி குட் மணி. இஸ் வெரி ஸ்மார்ட் பர்சன். உனக்கு ஆக்க தெரியல, உன் குடும்பம் நடுத்தெருவில் நிக்குதுன்னா உன் பிரச்சனையா? அது எங்க பிரச்சனை கிடையாது. நீங்க தமிழக மக்கள் என்ன எதிர்பார்க்கறாங்க? அவங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. அவங்களுக்கு ஏதாவது அவங்க வாழ்வாதாரம் மேல வரணும்னு எதிர்பார்க்கறாங்க. எங்களால எங்க குடும்பத்துக்கு நல்லது பண்ணிக்க முடியலன்னா உங்க குடும்பத்துக்கு நாங்க என்ன நல்லது பண்ணுவோம்? இதே அண்ணாமலை அவர்கள் அரசாங்க பதவியில இருந்து சொத்து வாங்கி இருந்தாருன்னா நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்லுவேன். அவர் எந்த அரசாங்க பதவியும் கிடையாது, எந்த கவர்மெண்ட் போஸ்ட் எதுலயுமே கிடையாது, ஹானரரி போஸ்ட்ல கூட கிடையாது. அவர் என்ன சொத்து வாங்கினா உங்களுக்கு என்ன பிரச்சனை? How does it matter to you? அப்ப பாஜகவுல நீ பிச்சைக்காரன் இல்ல, மாநில தலைவர் பேசுறவன் நீ பிச்சைக்காரன், அது உன் பிரச்சனை, எங்க பிரச்சனை கிடையாது. இல்ல இப்ப நீங்க சொல்றத பார்த்தா பாஜகவுடைய மாநில தலைவரா இருந்த போதே அவருக்கு ஒரு அழுத்தம் இருந்திருக்கு போலயே. அப்போ எப்படி? இப்ப நீங்க சொல்ற கருத்துக்களை வைத்து பார்த்தாலே சொல்லுது. இப்ப இவ்வளவு விமர்சனம் அண்ணாமலைக்கு எதிராக இருக்கும் போது அரசியல்னு வந்த அப்புறமா விமர்சனங்களை தாங்கிதான் ஆகணும். யூ நீட் டு ஹேவ் அந்த அழுத்தம் இருந்தது உண்மையான ஓப்பனாவே கேட்கிறேன். எந்த அழுத்தம் யாரு கொடுத்தாலும் சரிதான். அரசியல்ல எல்லா இடத்துலயும் எல்லா அழுத்தங்கள் இருக்கும், பிளஷர் இருக்கும், பிரஷர் இருக்கும், எல்லாமே இருக்கும். யூ நீட் டு ஹேவ் தட் திக் ஸ்கின். மேடம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க? திஸ் இஸ் எ பிளடி ரேட் ரேஸ். உங்களுக்கு ஒரு வேலை நீங்க நினைச்சிருக்கீங்களா மேடம் நீங்க அரசியலை விட்டு போகணும்ட்டு? 100 வாட்டி நினைச்சிருக்கேன் இருக்காங்க புரட்சி தலைவி அவர்கள். நான் யாரோ சும்மா டாம் டிக் அண்ட் ஹாரியை சொல்லல, நான் புரியுது 100 வாட்டி நினைச்சிருக்கேன் இந்த ரேட் ரேஸை விட்டு போய் ஐ வாண்ட் டு லிவ் எ வெரி பீஸ்ஃபுல் லைஃப் வித் மை கவுஸ் அண்ட் வித் மை நாட்டில் விவசாயம் பண்ணிக்கிட்டு ஒரு நார்மல் லைஃப் லீட் பண்ணணும் எல்லாரும் நினைக்கிறது தான்.
இதுல என்ன இருக்கு? நான் கூட நினைக்கிறேன், எல்லாருமே நினைக்கிறது, எவ்ரிபடி at their level they think some point of time உங்களுக்கு அந்த பிரேக் வேணும்னு நினைப்பாங்க. ஏன்னா சார் பாஸ் பாலிடிக்ஸ்னாவே எவ்ரிடே உங்களுக்கு எல்லா இடத்துல இன்சல்ட் நீங்க சந்திச்சு ஆவீங்க அட் ஆல் லெவல்ஸ். பூத் கமிட்டி பூத் பிரசிடென்ட்ல இருந்து தேசிய தலைவர் வரைக்கும் இன்சல்ட்டை பார்க்காத ஆட்களே இருக்க மாட்டாங்க. எவ்ரிடே அவங்க ஸ்டேச்சர்ல ஏதோ ஒரு இன்சல்ட் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா இது ஒரு வாலண்டரி ஆர்கனைசேஷன். இந்த வாலண்டரி ஆர்கனைசேஷன்ல உன்னை மிதிச்சுன்னு ஒருத்தன் வரணும்னு நினைப்பான். புரியுதுங்களா உங்களுக்கு? ஒன்று ரொம்ப சிம்பிளா சொல்றேன் பிரதர், நீங்களும் நானும் பழகுறோம். என்னால நீங்க வந்து ஏதோ இப்போ எங்க கட்சிக்கே நீங்க வரீங்கன்னு வச்சுப்போமே, பொதுவா மக்களுடைய சிந்தனை எப்படி இருக்கும்னு நான் சொல்றேன். நீங்க நல்லா இருக்கணும்னு நினைப்போங்க, ஆனா என்னை விட நீங்க நல்லா இருக்கணும்னு எந்த மனுஷனும் நினைக்க மாட்டான். கண்டிப்பா. ஏன்? அது மனிதனுடைய சிந்தனையே அப்படிதான் இருக்கும். ஆனா நேச்சர் என்ன பண்ணும்? உங்களுடைய கர்மா, நீங்க செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் என்னை விட சிறப்பா இருந்தா உங்களை என்னை விட சிறப்பான உயரத்துக்கு கொண்டு போய் உட்கார வச்சு. நிச்சயமா மாற்றுக்கிறது இல்ல. நான் ஜெல்யூஸ்ல குடிச்சிக்கலாம், நான் ஈனோவை குடிச்சிக்கலாம் என் வயிற்றுச்சலுக்கு. பட் அது நடந்து என்ன நடக்கும்? அதெல்லாம் இருந்தது உண்மைதான் போலயே. அது உண்மையோ பொய்யோ எப்படியோ, இதுதான் அரசியல். இந்த பேட்டர்ன்ல அதை கடந்து வந்துட்டாரு. எல்லாருமே நான் சொல்றேம்மா, புரட்சி தலைவி அம்மா அவர்களை, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த கடைசி நிமிடங்களில் கூட அவங்களுக்கு நடந்த அநீதி உங்களுக்கு தெரியாதா? எவ்ரிபடி ஹேஸ் டு ஃபேஸ் திஸ். அது அண்ணாமலை அவர்கள் விதிவிலக்கு கிடையாது. எவ்ரிபடி ஹேஸ் டு ஃபேஸ் and he will face it and he will come back. That is what I am saying. இல்ல இப்ப பாஜகவுல இருந்து முழுமையாக ஓரம் கட்ட அண்ணாமலையே முடியவே முடியாது, தயாராயிட்டாங்க. முடியவே முடியாது. அதுக்கான ஒரு தலைவர் பிறக்கவும் இல்லை, இனி பிறக்க போறதும் கிடையாது. அவரை ஓரம் கட்டவே முடியாது. அவர் he will campaign for all candidates. He will work day and night to make NDA win this time. நான் தான் சொல்றேன். அப்புறம் இப்போ அதற்கு பின்பு வந்து சில செய்திகள் வருது, அண்ணாமலையுடைய அதிருப்தியான முடிவுக்கு பின் அந்த பட்டியலை வந்து வாபஸ் பெறதா ஒரு தகவல் வந்திருக்கு. ஏன் அதை வாபஸ் பெறணுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்ப அண்ணாமலையுடைய அதிருப்தி நயினாருக்கே தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அது எனக்கு தெரியல. அதிருப்தி நீங்க தான் சொல்றீங்க, அதிருப்தி இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா காலையிலயும் பேசினேன், நேத்து அண்ணாமலை அண்ணன் கிட்ட பேசினேன். அதிருப்தி எதுக்காக அதிருப்தி இருக்கணும்னு ஒன்றும் அதிருப்தி அந்த மாதிரி கிடையாது. அவருடைய சூழ்நிலையை நம்ம புரிஞ்சுக்கணும். அண்ணாமலை அண்ணா 24 மணி நேரமும் சார் நாங்கள் பேசிக்காக வேறு ஹம்பிள் காரியகர்த்தா. அது அண்ணாமலை அண்ணனாக இருக்கலாம், நானாக இருக்கலாம். அவர் ஒரு விஷயம் நான் இன்னைக்கு வரைக்கும் சொல்கிறேன் சார், எனக்கு சில நேரத்தில் தர்ம சங்கடமான சுச்சுவேஷன்ஸ் வரும் பொழுது கூட, நான் வேறு மாதிரி முடிவுகள் எடுக்கணும்னு நினைக்கும் பொழுது கூட என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு, பிரதர் அமைதியாக இருங்க, இது நம்ம இதுக்கு நீங்கள் ஏன் அவசரப்படுறீங்க, இப்படி உட்காந்து கிட்டத்தட்ட 20-30 வாட்டி. ஏன்னா நான் அழுகிறதுக்கு ஒரு இடம் இருக்குது, ஒருத்தருக்கு ஒன்று இருக்கு இல்லையா. பட் அங்கே போய் நான் வந்து இது பண்ணும் பொழுது என்ன இப்படி நடக்குது அப்படி நடக்குதுன்னு சொல்லும் பொழுது என்ன, அவர் குடும்பத்தில் ஒருத்தரை பார்ப்பார், நான் அவரை என் குடும்பமாகவே பார்ப்பேன். எனக்கு அவர் மிஞ்சி ஒன்றும் இல்லைன்னு நினைக்கக்கூடிய ஆள் நான். ஏன்னா எனக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தவர். இன்னைக்கு அமர் பிரசாத் ரெட்டினா ஒரு தேட்டருக்கு போனால் ஒரு செலிபிரிட்டிக்கு நிகராக ஃபோட்டோ எடுக்கிறாங்க. எனக்கு உண்மையிலேயே நான் சாதாரண குடும்பத்திலேருந்து வந்திருக்கிறேன். எனக்கு இந்த செலிபிரிட்டி இந்த மோடெலாம் நமக்கு தெரியாது. இன்னைக்கு எங்கே போனாலும் நம்மளை மதிக்கிறாங்க, வாங்கன்றாங்க. ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்டுக்கு போனாலும் ஓனர் வராரு, பார்க்குறாரு. நான் அந்த ஸ்டேச்சரை கொடுத்துருக்கிறது இந்த பார்ட்டி, இந்த ஐடியாலஜி. அந்த வளர்ச்சிங்கிறது யாருனாலையும் மாற்றுக்கிறதே கிடையாது. அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் பாஜகவுடைய வளர்ச்சிங்கிறது அசுர வளர்ச்சி ஆச்சு. தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு மாற்றத்தை அதை நான் சொல்லணுமோ நீங்க சொல்லணுமோ, யார் எலெக்ஷன் கமிஷன்ல 11.5% பிஜேபி கொடுத்துருக்குறாங்க மக்கள். அது சொல்லுதே, இதுல நம்ம சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அதுதான் சொல்ல வரேன். இப்ப அந்த பேஸை வைத்து பாஜகவுடைய பிற மாநிலங்கள்ல பிற மாநில தலைவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்குறாங்க, ஆளுநர் பதவி கொடுக்குறாங்க. தொடர்ந்து அண்ணாமலை வந்து பாஜக மேலிடமே புறக்கணிக்குதுங்கிற ஒரு குற்றச்சாட்டு திமுக தரப்பு ஆதரவாளர்களும் விவாதங்களை பேசுறாங்க. சார் அது முற்றிலும் பொய். அண்ணன் அண்ணாமலை அவர்கள் மேல மிகப்பெரிய ஒரு, அதற்கு இணையாக பொறுப்பு வழங்கும் நேரத்தில் இந்த சொத்து சம்பந்தமான விவரம் வெளியானதும் ஒரு குற்றச்சாட்டா வைக்கப்பட்டுச்சு. சார் எங்க மனசால நான் ஒன்று சொல்றேன் உங்களுக்கு, அண்ணன் அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் ஒருத்தரோட பிஸ்னஸ் பண்ணுறேன், பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன். அவர் ஏதோ சின்ன தப்பு பண்ணியிருப்பார் போல தெரியுது. என்ன ஒரு நாள் வீட்டுக்கு கூப்பிட்டாரு, ஒரு 1 year பேக் கூப்பிட்டு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு, மற்றவங்களா இருந்தால் அதை கண்டுக்க மாட்டார், அவர் விட்டுருப்பார். அவன் பிஸ்னஸ் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு நினைப்பார். பிரதர் நீங்கள் அந்த இதோட ஒருத்தரோட பிஸ்னஸ் பண்ணியிருக்கீங்களா? ஆமாங்க பண்ணியிருக்கீங்க. இது வேண்டாமே அப்படின்னாரு.
அண்ணாமலையே சொல்றாரு. ஆமாம், அது வேண்டாமே அப்படின்னாரு. நான் எப்போவுமே அவர் சொல்கிறது தட்டுறது கிடையாது. சரிங்க, உங்களுக்கு வேண்டாம், ஆனால் என்ன விஷயம் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னாரு. பிரதர், இதுதான் தலைமை. அவர் என் மேல் வச்சிருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை, என்னை பற்றி எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்காரு பாருங்க பிரதர். உறுதியாக உங்களுக்கு தெரியும் அவர் என்ன தப்பு தெரியாது உங்களுக்கு அவர் என்ன தப்பு பண்ணியிருக்காருன்ட்டு. அவர் இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன தப்பு பண்ணியிருக்காரு பிரதர் அப்படின்னு சொல்லி எனக்கு சிலதை காட்டுறாரு. இந்த கர்மா நமக்கு வேண்டாமே அப்படின்னாரு. அந்த நிமிஷம் அந்த செல்ஃபோன்லேருந்து அந்த நபருடைய நம்பரை டெலீட் பண்ணேன். இந்த நிமிஷம் வரைக்கும் எத்தனையோ விதத்தில் ரீச் பண்ணணும்னு பார்த்தாங்க, நான் பேசலை. அந்த அளவுக்கு ஒரு எத்திக்கல் லைஃப் வாழக்கூடியவங்க நாங்கள் காசு சம்பாதிக்கிறது தான் ஒரு எண்ணம் நாங்கள் வச்சுருந்தோன்னா டி நகரில் ஹபீபுல்லா ரோட்டில் ஒரு பில்டிங் மிச்சம் இருந்திருக்காது. இஸ் த மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் லீடர் இன் தமிழ்நாடு. ஈவன் நவ் நாங்கள் யார்கிட்டையும் நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி பண்ணணும்னு ஒரு முடிவு எடுத்திருந்தோம்னா தெருவா இறங்கி நாய் மாதிரி ஓடி இருக்க மாட்டோம். 234 தொகுதியில் ஓடி இருக்கோம் சார் இந்த மக்களுக்காக. அவர் நடக்காத ரோடு கிடையாது, அவர் போகாத ஊர் கிடையாது, அவர் பேசாத மக்கள் கிடையாது. ஒரு அரசியல் கட்சி தலைவர் இது வரைக்கும் 234 தொகுதியில் போனதா சரித்திரமே கிடையாது தமிழக வரலாற்றிலேயே. உண்மையிலேயே கலைஞர் கருணாநிதி அவர்களோ, புரட்சி தலைவி அவர்களோ, புரட்சி தலைவர் அவர்களோ, பேரறிஞர் அண்ணா அவர்களோ, காமராஜர் அவர்களோ உயிரோடு இருந்திருந்தாங்கன்னா இவர் தான் என்னுடைய வாரிசுன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. இன்னைக்கு எம்ஜிஆர் உடைய வாரிசு இன்னொருத்தருங்கிறாரு சார். நான் சொல்றேன் இல்ல சார், உயிரோடு இருந்திருந்தாங்கன்னா இவர் தான் என்னுடைய வாரிசுன்னு சொல்லியிருப்பாங்க. சார், இப்போ நான் ஓப்பனாகவே கேட்குறேன் சார், புதிய கட்சி தொடங்குவதற்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கா? புதிய கட்சி எதுக்கு தொடங்கணும்? எதுக்கு தொடங்கணும்? என்ன தேவை இருக்கு? அண்ணன் அண்ணாமலை அவர்களை பாஜக கொண்டாடுது, நீங்க புரிஞ்சுக்கிங்க. அவருடைய சூழ்நிலையில ஒரு பக்கம் கொண்டாடினாலும் ஒரு பக்கம் அவருக்கு எதிராக சில கருப்பாடுகள் இருக்கிறது உண்மைதானே பாஸ்? நீங்க புரிஞ்சுங்க. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பிரதமர் கேண்டிடேட்டா அனௌன்ஸ் பண்ணும் பொழுது எத்தனை வாய்ஸ் அதுக்கு அகைன்ஸ்டா வந்தது? சேம் பார்ட்டில இருந்து வந்துதா வரலையா? வந்துச்சு. முதல்வர் ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சர் கேண்டிடேட்டா அனௌன்ஸ் பண்ணும்போது திமுகல இருந்து எத்தனை பேர் வாய்ஸ் அவுட் பண்ணாங்க? வெளிப்படையா எத்தனையோ பேர் பண்ணாங்க, பெரிய பெரிய லீடர்ஸ் பண்ணாங்க. சார், இது ஒரு பியூட்டிஃபுல் ஜெர்னி. நீங்க புரிஞ்சுக்குங்க, இந்த ஜெர்னி இவ்வளவு இப்படிதான் இருக்கும். மகாத்மா காந்தி போன்றவர்களுக்கே கிரிட்டிசிசம் இருந்துதா இல்லையா? முத்துராமலிங்க தேவரையா மேல இன்னும் கருப்பு மை அடிக்கிறவங்க இருக்கிறாங்களா இல்லையா? இப்போ கூட பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை எந்த அளவுக்கு ஒரு கொச்சையா ஒரு நெறியாளர் பேசினாரு நீங்க பாக்குறீங்க. இது ஒரு பியூட்டிஃபுல். இந்த ஜெர்னியை நீங்க என்ஜாய் பண்ணி தான் ஆகணும். இந்த ஜெர்னி இப்படி தான் இருக்கும். நான் இன்னைக்கு சொல்கிறேன், ஒரு நாள் இந்தியா அண்ணாமலை அவர்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு கொடுக்கும். 140 கோடி மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு பொறுப்பு அவருக்கு கிடைக்கும், உறுதியாக கிடைக்கும். அது எனக்கு தெரியாது. இந்த இந்தியா என்ன அவருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியாது. அந்த மாதிரி தான் தகவல்லாம் வந்தது. இந்தியா என்ன யாருக்கு கொடுக்கணும்னு எனக்கு தெரியாது. நான் சொல்றது அவருடைய தியாகத்துக்கும் அவருடைய சாக்ரிஃபைஸ், அவர் கொடுத்துருக்கக்கூடிய கமிட்மெண்ட் டுவர்ட்ஸ் த நேஷன், டுவர்ட்ஸ் நரேந்திர மோடிஜி, ஒரு நாள் அவருக்கு நல்ல வாய்ப்பு இந்த தேசம் கொடுக்கும். அது கர்மா, நான் நம்பக்கூடிய கர்மா. அது நான் இருக்கக்கூடிய ரிலீஜியன், நான் இந்து தர்மத்தை நான் ஃபாலோ பண்ணுறேன், நான் நம்பக்கூடியது. அந்த கர்மா விட்டுடாது. அதை பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன், இட்ஸ் பியூர்லி அந்த டிவைன் இதில் நான் சொல்கிறேன், உறுதியாக அவருக்கு ஒரு நன்மை நடக்கும். நன்மை நடக்கும் பொழுது நான் மட்டுமே போகணும்னு நினைக்கக்கூடிய ஆள் கிடையாது. கூட யார் இருந்தாங்களோ அவரும் இழுத்துட்டு போவார். சார், இப்போ அதிமுக பாஜக கூட்டணியை அண்ணாமலை ஏற்றுக்கிறாரா, இபிஎஸ்ஐ ஏற்றுக்கிறாரா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளும் விமர்சனங்களும் தொடர்ந்து வந்துகிட்டு தான் இருக்கு. சார், இபிஎஸ்ஐ நாங்க தொடங்கின கட்சி கிடையாது. இபிஎஸ் இணைந்ததால் ஒரு காரணமா? சார், யாரு தொடங்கின கட்சி கிடையாது. இது ஷியாம் பிரசாத் முகர்ஜி, தீனதயாள் உபாத்யாயா, வாஜ்பாய், அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி போன்ற தலைவர்கள் ஆரம்பித்த கட்சி இது. நாங்கள் அதில் அந்த பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். இந்த பஸ்ஸு எங்கே போகணும்னு அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. அந்த பஸ்ஸில் விருப்பம் இருந்தால் ஏறலாம், இல்லைனா இறங்கிடலாம். இதுதான் எனி பொலிட்டிக்கல் பார்ட்டியினுடைய பேசிக் பிரின்சிபல். அண்ணன் அண்ணாமலை அவர்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறாரு இபிஎஸ். எல்லாரையும் சார் கட்சி என்ன நீங்க சொல்ல வேற ஹம்பிள் காரியகர்த்தா, நல்லா புரிஞ்சுக்குங்க, வேற ஹம்பிள் காரியகர்த்தா. நாங்கள் கட்சி சொல்றத கேட்கக்கூடிய இடத்துல இருக்கிறோம், கேட்கிறோம். ஏன்னா நாங்களே அதை ஃபாலோ பண்ணலன்னா அப்புறம் எங்க பின்னாடி இருக்கவங்க எப்படி ஃபாலோ பண்ணுவாங்க? எங்களுக்கு அடுத்த லெவலில் இருக்கிற கேடர்ஸ் எப்படி ஃபாலோ பண்ணுறது? அந்த விமர்சனங்கள் இன்றைய நாள் வரைக்கும் தொடருது. எடப்பாடியே அத திமுக அப்படி ஒரு பிம்பத்தை உருவாக்குது, அப்படி ஒரு பிம்பத்தை உருவாக்குது. சார், அண்ணன் அண்ணாமலை அவர்களுடைய யாத்திரையில கோ இன்சார்ஜ்
எல்லாருமே நீங்க சொல்றீங்க அவருடைய தளபதி இப்படிலாம் எனக்கு டைட்டில் கொடுத்தீங்களா இல்லையா? கொடுத்தீங்கல்ல. ஆனா நான் என்டிஏ மதுராந்தகத்துல கிரௌட் மேனேஜ்மெண்ட் தானே பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு விருப்பம் இல்லைன்னா பண்ணிருக்க மாட்டேனே. அண்ணாமலை எனக்கு விருப்பம் இருந்தாலும் விருப்பம் இல்லைனாலும் பண்ணிருக்க மாட்டேன். வீட்டில் உட்காந்து இருப்பேன், வரமாட்டேன்னு சொல்லி. அதிமுக பாஜக கூட்டணியை வலுவிழக்கிறதுக்காக திமுக செய்யக்கூடிய ஒரு சில சதிதாமே தவிர வேற இதுல ஒன்றும் கிடையாது. எங்களுடைய சார் இன்னைக்கு உங்களுடைய எண்ணமும் என்னுடைய எண்ணமும் எல்லாருடைய மக்களுடைய எண்ணமும் ஒண்ணுதான். வெளிப்படையாக பேச மாட்டாங்க எந்த ஜேர்னலிஸ்ட்டுமே. ஆனால் எல்லாருடைய எண்ணமுமே குடும்ப ஆட்சி இருக்கக்கூடாது. அது திமுகவோ எந்த கட்சியோங்க. ஒரு குடும்பம் ஒரு நாட்டை கவர்ன் பண்ணக்கூடாது, ரன் பண்ணக்கூடாது, இயக்கக்கூடாது. அது ஏன்னா ரொம்ப தவறான இடத்துல போய் முடியும். ஸ்ரீலங்கா பாருங்க, ஒரு குடும்பம் ஆட்சியில் இருந்தது. நீ ஸ்ரீலங்கானுடைய நிலைமை என்னன்னு பாருங்க. பாகிஸ்தான், தமிழ்நாட்டில் திமுக தொடரக்கூடாது, அதை ஓப்பனா சொல்லிருங்க. அதுதான் இப்ப இவ்வளவு நேரம் அதுதானே சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு வேற என்ன சொல்ல போறேன்? அவங்க இருக்க தொடரக்கூடாது இல்ல சார், அந்த கட்சியே இருக்கக்கூடாது, தீய சக்தி. அதுல நான் தெளிவா இருக்கேன். அதுலலாம் ஒன்றும் எங்களுக்கு இது கிடையாது. பட் அது எல்லா விதத்திலையும் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் உறுதுணையாக இருந்து இப்போ அவர் கண்டெஸ்ட் பண்றதுக்கு அவர் இல்லைன்னு சொல்லலையே. இந்த பொறுப்புகள்ல இருந்து தான் இந்த பொறுப்பு வந்துங்க. நீங்க ஒரு இடத்துல 4-5 நாள் போய் ஸ்பெண்ட் பண்ணணும். எனக்கு 3 கான்ஸ்டிடன்சி கொடுத்துருக்காங்க. ஹார்பர் கான்ஸ்டிடன்சி, திருவிக நகர், ஆலந்தூர் கொடுத்துருக்காங்க. இப்போ எனக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ, நான் 4 நாள் அங்கே இடத்துல போய் ஸ்பெண்ட் பண்ணி மக்களுடைய பேசி அங்கே எப்படி, அதனால தான் உங்களை ஒரு லீடர் அப்படின்றதுனால தான் கொடுக்குறாங்க. கட்சியில் 40-45 லட்சம் பேர் இருக்கிறாங்க, பொறுப்புகள் இருக்கு. ஆனால் அதில் ஒரு 25 பேருக்கு தானே பொறுப்பு போடுறாங்க. அதில் நீங்கள் எவ்வளோ பிளெஸ்டாக இருந்தால் போடுவாங்க, உங்கள் மேலே எவ்வளோ நம்பிக்கை இருந்தால் போடுவாங்க இல்லையா? அப்போ அந்தவே என்னால் பண்ண முடியலன்னும் பொழுது அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ அதை விட வேற ஏதோ முக்கியமானது அவருக்கு இருக்கு. அப்போ இந்த விமர்சனங்கள்லாம் போய் தான் சார். சார் அப்படி விமர்சனம் இருந்தால் அவர் மூடி மறைக்கிற ஆள் கிடையாது, வெளிப்படையாக சொல்லிட்டு போயிடுவார். அவருக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா நீங்க என்னைக்கா தேங்கி இருக்கிறாரு? அவரு ஓப்பனா அடிக்கக்கூடிய ஆள் தான் எல்லா. அப்புறம் என்ன நீங்க தேங்கி அது வந்து நம்ம அண்ணாமலையுடைய நெருங்கிய ஒருத்தர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா சில விளக்கங்கள் கிடைக்கும்ல. இது விழுதான், வேற ஒண்ணுமே கிடையாது சார். பிரதமருடைய செல்ல பிள்ளை இனிக்கும், அமித்ஷா அவர்களுடைய செல்ல பிள்ளை இனிக்கும். இப்பயும் வாரத்துக்கு 4 நாள் ஒன்று பிரதமரோ இல்லைன்னா அமித்ஷாஜி அவர்களோ இல்லைன்னா நிதின் நபீன் அவர்களோ முன்னாடி நட்டா அவர்களோ பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க அண்ணன் அண்ணாமலை அவர்கள்கிட்ட. சார் இஎஸ் பிகம் ஏ சவுத் லீடர் சார். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிங்க. இன்னைக்கு ஆந்திராவுடைய பாஜகவுடைய ஸ்டேட் பிரசிடென்ட் என்னுடைய நெருங்கிய நண்பர். போன மாதம் 23-24ஆம் தேதி அண்ணாமலை என்ன டேட்டு கேட்டார். அதுக்கு முன்னாடி ஒரு நாள் போயிட்டு வந்தோம், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விஜயவாடாக்கு போயிட்டு வந்தோம். விஜயவாடாவில் மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்தோம். அப்புறம் கோயிலுக்கெல்லாம் கூட போயிருந்தோம், நீங்கள் பார்த்துட்டு. இப்போ கேட்டாங்க, முடியல, டேட் இல்லை. அப்புறம் நீங்க என்ன சொல்லி பக்கத்து ஸ்டேட்ல இருக்கு அவர் சொல்றாரு, ஓப்பனா சொல்றாரு, இட் இஸ் a very tough job for me after I become the state president of Andhra Pradesh BJP. Everybody is demanding and asking that you have to perform like Annamalai. அப்ப யார் சொல்றது? ஆந்திராவுடைய பாஜக யாதவ்ஜி அவர் சொல்றாரு, ஓப்பனா சொல்றாருங்க. அவங்க எல்லாம் ஆர்எஸ்எஸ் காலத்துல சின்ன குழந்தைகள் இருந்து இருக்கிறவங்க இயக்கத்துல அவங்க அப்ரிஷியேட் பண்ண. எஸ் பிகம் a சவுத் லீடர். கட்சிக்கு வந்து யார் இதுல திமுகவும் ஒரு அரசியல் விளையாட்டு செய்யறாங்க சார். திரு அமித்ஷா அவர்கள் குஜராத்தில் இருக்க முடியாத சூழ்நிலையில உத்தரப்பிரதேசில் போய் பணி செஞ்சார், தெரியல உங்களுக்கு? ஆமா, 1 வருஷமோ 2 வருஷமோ டைம் பீரியட் உள்ளே வர முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. கரெக்டா? நான் கரெக்ட் தான் இருந்தது இல்ல, வழக்குகள் இருந்தது. இப்போ யாரு அவரு? இந்தியாவுடைய மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன், மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன். சார் உங்களுக்கு வாய்ப்பு வரும், ஆண்டவன் கொடுப்பான். நம்ம பொறுமையா இருக்கணும், பொறுமையை இழந்துடக்கூடாது. அதுல அண்ணன் அண்ணாமலை அவர்கள் சிறந்த மனிதர், கிளவரா இருக்காரு. அவர் கிளவர் சார். சார் நோபடி இஸ் கிளவர் சார். we are all surrendered to God. நாங்க ஆண்டவனை நம்பக்கூடியவர்கள், மக்களுக்கு நல்லது செய்யணுன்றதுக்காக தியாகம் பண்ணி வந்திருக்கக்கூடியவர்கள். எங்களுக்கு என்ன இருக்கு? நீங்க எந்த இடத்துல இருக்க சொன்னாலும் இருப்போம். நீங்க என்ன அந்த சொத்து வாங்கிட்டாங்க, இந்த சொத்து வாங்கிட்டாங்க. என்ன சொத்து சார் வாங்கினாங்க? விவசாயம் பண்றதுக்கு 4 ஏக்கர் நிலம் வாங்கினாங்க. இது பெரிய பிரச்சனையா சார் உலகத்துல? சார் திமுக குடும்பத்துல வாட்சி கட்டியிருக்கிறாங்க சார், அது 16-17 கோடி ரூபாய் சார். அதை யாரும் கேள்வி கேட்க மாட்டேன்றீங்க. நாங்க கட்டக்கூடிய 50,000 ரூபாய் வாட்சி இன்னைக்கு ஆப்பிள் வாட்சியே 1.5 லட்சம் சார். கரெக்டா? கரெக்ட் தான். 1.5 லட்சம் ரூபாய் ஆப்பிள் வாட்ச் இல்லாமல் இல்லை சார். செல்ஃபோன் அது ஒரு 1.5 லட்சம் ரூபாய் வருது சார். நாங்கள் கட்டியிருக்கக்கூடிய வாட்சிக்கு இவ்வளோ பில்லு கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்கன்னு சொன்னீங்களே. திமுக முதலமைச்சர் கட்டியிருக்கிறாரு, உதயநிதி கட்டியிருக்கக்கூடிய வாட்சிக்கெல்லாம் யாராவது பில்லு கேட்டீங்களா? என்ன அநியாயம் இது தமிழ்நாட்டில்? அப்போ நான் நினச்சேன் ஒருவேளை அண்ணாமலை அவர்கள் தான் முதலமைச்சரோ, இங்கே இவங்கள டம்மி பீஸோ. முதலமைச்சர் அரசாங்க பதவியில் இருக்கிறாரு,
ஒரு மிகப்பெரிய கார்ல போறாரு. எப்படி சார் போறீங்க? யாரும் கேள்வி கேட்க மாட்டீங்க. சைதாப்பேட்டில் இவ்வளோ பெரிய வீடு எப்படி சார் கட்டினீங்க? என்ன சார் உங்க தொழில்? யாருமே கேட்க மாட்டீங்க. எப்படி சார் நீங்க ஒரு நாள் ஒரு வாட்ச் கட்டுறீங்க? ஒரு வாட்சினுடைய விலையும் 10 கோடி 15 கோடின்றாங்க. ரிச்சர்டு மில்லு, பேத்தக் பிலிப்பு, ரோலெக்ஸ் எல்லாம் லிமிடெட் எடிஷன் வாட்சஸாக கட்டுறீங்க. எங்கிருந்து சம்பாதிச்சீங்க சார்? என்ன தொழில் பண்றீங்க? யாருமே கேட்க மாட்டீங்க. அண்ணாமலை அவர்களுடைய சொத்து, ஆமா, பலாயிரம் கோடி சொத்து, 4 ஏக்கர் வாங்கினாரு. இது ஒரு சொத்தா? இது சொத்தான்னு கேட்குறேன். அவருக்கு இருக்க ஒரு 2 குழந்தைங்க நாளைக்கு கேள்வி கேட்காது. என்னப்பா நீ வந்து நிச்சயமா கேட்கல, பேரண்ட்ஸை கேட்காம வேற யாருக்கு? அப்புறம் நாளைக்கு அவங்க எங்க ஒரு ஆக்ஸ்போர்ட்ல படிக்கணும்னு வாங்க. ஆஸ் எ பேரண்டா நான் படிக்க வைக்கணுமா வேண்டாமா? நிச்சயமா. நான் எனக்கு திறமை இல்லைன்னா ஓகே, நான் திறமையானவன், படிச்சிருக்கேன், தகுதி இருக்கு, நான் பிசினஸ் பண்ணி ஏர்ன் பண்றேன். அவருக்கு ஒரு கம்பெனி இருக்குல்ல, அதுல இருந்து ஏர்ன் பண்றாரு, கட்டுறாரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்ல அந்த கம்பெனில உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கு, அந்த கம்பெனில ஏதோ தப்பான வழியில காசு வந்திருக்குன்னு நீங்க காட்டுங்க சார். ஒரு கம்பெனியோட அக்கௌண்ட்ஸ் யார் வேணாலும் எடுத்து பார்க்கலாம். ஐடி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்றோம், பேங்க்குக்கு போங்க, எடுங்க, காட்டுங்க. இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு 100 கோடி ரூபாய் வந்திருக்கு, காட்டுங்க, நான் ஆன்சர் பண்றேன். அதெல்லாம் இல்லாம இவர் சொன்னாரு, அவர் சொன்னாரு, அந்த ராமன் சொன்னாரு, இந்த ராமன் சொன்னாரு, அதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது சார். எந்த ராமன் சொன்னாலும் யாரு சொன்னாலும் நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். யார் என்ன பண்ணாலும் ஆண்டவன் மேல இருந்து பார்த்துக்கிட்டு இருப்போம். எவ்ரிபடி ஆன்சரபிள் டு த ஆல்மைட்டி. நம்ம யாரா இருந்தா உங்ககிட்ட இருந்து உண்மையை மறைக்கலாம், அவர்கிட்ட இருந்து எப்படி மறைப்பீங்க? மறைக்க முடியாது. புரியுது. இப்போ அன்னைக்கு சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய மகன் வந்து அங்கே வந்திருந்தார். நான், அண்ணாமலை அண்ணா அவர்களும், நாரா லோகேஷ் அவர்களும் 3 பேரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம் அவர் வீட்டில். அவர் சொன்னது, ஆனால் வை ஆர் யூ நாட் புட்டிங் யுவர் கம்பெனி ஃபர்ஸ்ட்? இதெல்லாம் பத்தாது இல்லைண்ணா, நீங்கள் எப்படி இது உங்களுக்கு பத்துன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? காஸ்ட் ஆஃப் லிவிங்லாம் ரொம்ப அதிகமாகிடும் நாளைக்கு ஃபியூச்சரில். என்னுடைய கம்பெனி நாங்கள் ஆரம்பிக்கும் பொழுது 5 லட்ச ரூபாயில் ஆரம்பித்தோம். இன்றைக்கி 4000 கோடி டர்ன் ஓவர் கம்பெனி. உங்கள் கம்பெனி அந்த மாதிரி கொண்டு போங்கண்ணா. என்கிட்ட சொன்ன, அமர், யூ ஹேவ் டு ஸ்டார்ட் அ நியூ கம்பெனி. வை ஆர் யூ டூயிங் லைக் திஸ்? பாலிடிக்ஸ் இஸ் ஃபார், தட் இஸ் நாட் எ ப்ரொஃபஷன். வி கேனாட் மேக் மணி அவுட் ஆஃப் இட். அப்புறம் அந்த வேலையை பண்ணாலும் நீங்கள் தப்புனா எப்படி? அவர் பதவியில் இருக்கும்பொழுது வாங்கினாரா? புரியுது புரியுது. ஸ்டேட் பிரசிடென்ட்டாக இருக்கும்போது வாங்கினா நீங்கள் கேள்வி. அவர் சம்பாதிக்கிறாரு, வாங்குறாரு, அது என்ன தப்பு? பாவம் சார், பொறுத்து இருந்து பற்போம் நேரம் பல்வேறு கேள்விக்கு பதில் தேவை. நன்றி சார். நன்றி.